வணக்கம் உறவுகளே, நான் தான் கௌரி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நாம் சுவையான ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி எப்படி செய்வது என்று பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Welcome to my home, where every dish is made with love. I am so excited to share my favorite recipes. Let us get cooking! இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்வதற்கு நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கிறேன். இப்போது இந்த பாஸ்மதி ரைஸை 3 முறை நன்றாக கழுவிக்கொண்டு வருகிறேன். அரிசியை கழுவிய பிறகு அரிசி நன்றாக மூழ்கும் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து அரை மணி நேரம் ஊற வைக்கிறேன். இப்போது அரிசியை ஒரு பக்கமாக ஊற வைக்கிறேன். இப்போது சிக்கன் பிரஸ்ட்டை சிறிய துண்டுகளாக வெட்டி எடுக்கப் போகிறேன். இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்வதற்கு 2 ஸ்லைஸ் சிக்கன் பிரஸ்ட் எடுத்திருக்கிறேன். இப்படி சிறிய துண்டுகளாக வெட்டி எடுக்கிறேன். இப்போ 1 தேக்கரண்டி உப்பு சேர்க்கிறேன். 1 தேக்கரண்டி மிளகு பவுடர், 1 மேசைக்கரண்டி தூள், 1 தேக்கரண்டி மஞ்சள் பவுடர், 1 தேக்கரண்டி சோளன் மாவு கார்ன்ஃப்ளவர், 1 மேசைக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது, 1 முட்டையின் வெள்ளை கருவை மட்டும் சேர்க்கிறேன், 1 தேக்கரண்டி சோயா சாஸ். இப்போ எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுகிறேன். இப்போது மசாலா எல்லாம் சிக்கன் பிரஸ்டோட நன்றாக கலந்து வந்து விட்டது. இப்போ ஏற்கனவே எடுத்து வைத்திருந்த மஞ்சள் கருவுடன் இன்னும் 2 முட்டைகளை சேர்த்து கொள்ளுகிறேன். 1 2. இப்போ 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகு பவுடர். இப்போது முட்டைகளை நன்றாக அடித்து மென்மையாக வரும் வரை கலக்கி விடுகிறேன். இப்போ முட்டையை நன்றாக அடித்தெடுத்துட்டேன். இது காணும். இப்போது 2 பெரிய வெங்காயத்தை சிறிய துண்டுகளாக நறுக்கி வைத்துள்ளேன். அதேபோல் 5 சிறிய பச்சை மிளகாய் வட்ட வட்டமாக நறுக்கி வைத்துள்ளேன். இப்போ அடுப்பில் கொதித்து கொண்டிருக்கும் சுடுதண்ணீருக்குள் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கிறேன். இப்போ ஏற்கனவே ஊற வைத்து தயாராக வைத்திருந்த பாசுமதி அரிசியை இந்த கொதி தண்ணீருக்குள் சேர்த்திருக்கிறேன். இப்போது 1 நிமிடம் நன்றாக கலந்துவிட்டு மூடியை மூடாமல் அரிசியை தொடர்ந்து வேக வைக்கிறேன். அரிசி வெந்து கொண்டிருக்கும் நேரத்தில் 6 பூண்டு பற்களை தோல் நீக்கி சிறிய துண்டுகளாக நறுக்கி வைத்துக் கொள்கிறேன். சுமார் 10 நிமிடங்கள் அரிசி நன்றாக வெந்துவிட்டது. இப்போது அடுப்பில் இருந்து இறக்கி தண்ணீரை வடித்து எடுக்கிறேன். இப்போது வடித்தெடுத்த அரிசியில் 1 கப் தண்ணீர் சேர்த்து 1 நிமிடம் நன்றாக கலந்து விடுகிறேன். இப்படி செய்வதால் அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருப்பார். முதலில் கடாயில் 2 மேசைக்கரண்டி கனோலா ஆயில் சேர்த்து கொள்ளுகிறேன். இப்போ மசாலாக்கள் சேர்த்து ஊற வைத்த கோழி துண்டுகளை பொரித்தெடுக்க போகிறேன். இந்த சிக்கன் பீசஸை பொரித்தெடுப்பதற்கு நிறைய ஆயில் தேவையில்லை. லைட்டான ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தால் காணும். இப்போது மூடியால் மூடி கோழி துண்டுகளை 10 to 12 நிமிடங்கள் வேக விடுகிறேன். 10 நிமிடங்களுக்கு பிறகு மூடியை திறந்து கோழி நன்றாக வெந்திருக்கிறதா என்று பார்த்து கொள்ளுகிறேன். இப்போது கோழி துண்டுகள் நன்றாக பொரிந்து வந்துவிட்டன. இந்த நேரத்தில் கட் பண்ணி வைத்திருந்த உள்ளி துண்டுகளை சேர்த்து கொள்ளுகிறேன். அத்துடன் நறுக்கி வைத்திருக்கும் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்து கொள்ளுகிறேன். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் 3ஐயும் ஒன்றாக சேர்த்து 2 நிமிடங்கள் தனியாக வேக விடுகிறேன். 2 நிமிடங்களுக்கு பிறகு மூடியை திறந்து அரை கப் காய்கறி வகைகளை சேர்க்கிறேன். இதில் கேரட், சோளம், பச்சை பட்டாணி மற்றும் பீன்ஸ் உள்ளன. இப்போ அனைத்து காய்கறிகளையும் 1 நிமிடம் நன்றாக கலந்து மூடியை மூடி மீண்டும் 2 நிமிடங்கள் வேக விடுகிறேன். 2 நிமிடங்களுக்கு பிறகு மூடியை திறந்து காய்கறிகளை கடாயில் ஒரு பக்கமாக ஒதுக்கி விடுகிறேன்.
மறுபக்கத்தில் முட்டை கலவையை ஊற்றி அதே கடாயில் வேக விடுகிறேன். இப்போ முட்டையை மெதுவாக கிளறிக்கொண்டே வேக வைக்கிறேன். முட்டை கடாயில் அடிப்பிடித்து எரியக்கூடாது. மெதுவாக கிளற வேண்டும். இப்போ 1/4 கப் சுத்தம் செய்து நறுக்கி வைத்திருந்த முட்டைக்கோஸ் துண்டுகளை சேர்த்து கொள்கிறேன். இப்போ நறுக்கி தயாராக வைத்திருக்கும் கொத்தமல்லி இலைகளை சேர்த்து கொள்கிறேன். கையளவு சேர்த்தால் காணும். இப்போ ஏற்கனவே வேக வைத்து தயாராக வைத்திருந்த ரைஸை சேர்த்து கொள்கிறேன். 1 மேசைக்கரண்டி சோயா சாஸ், 1 தேக்கரண்டி ஒயிஸ்டர் சாஸ். இப்போ எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து நன்றாக கலந்து விடுகிறேன். இப்போ 2 நிமிடம் மூடி குக் பண்ண போகிறேன். 2 நிமிடங்களுக்கு பிறகு மூடியை திறந்து 1 தேக்கரண்டி உப்பு சேர்த்து கொள்ளுகிறேன். உப்பை சேர்த்துட்டு நன்றாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுவோம். உப்பை சேர்த்த பிறகு எல்லாவற்றையும் நன்றாக ஒன்றாக கலந்து விடுங்கள். உப்பு சரியாக இருக்கிறதா என்று சரிபார்த்து கொள்ளுங்கள். இப்போ ஃப்ரைட் ரைஸை ஒரு பிளேட்டில் போடுகிறேன். பாருங்கள். இப்போது இந்த ஃப்ரைட் ரைஸ் எப்படி சுவையாகவும் நல்ல மணமாகவும் இருக்கிறது என்று பார்ப்போம். இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸை நான் சாப்பிட்டு பார்த்து சொல்லுகிறேன் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. நல்ல மணம், காரம், சுவை என்று எல்லாமே ஒரே தட்டில் அருமையாக இருக்கின்றது. மிகவும் சுவையான ஃப்ரைட் ரைஸ் செய்முறை. வீட்டில் சமைத்த அன்றே அனைவரும் சீக்கிரமாக சாப்பிட்டு முடித்து விட்டார்கள். மிகவும் அருமையும் சுவையுமாக இருந்தது. இந்த செய்முறை உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். எப்படி இருந்தது என்று காமெண்ட்ஸ்லேயே எனக்கு போடுங்கள். என்னுடைய எல்லா வீடியோஸ்களையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுகிற எல்லா உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெற்றுக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் இணைந்திருப்பேன். நன்றி, வணக்கம்.